ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பூரி பற்றின ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு என்ன தான் நம்ம பூரி செஞ்சாலும் ஃப்ளஃபியாக பஃப்னே வராது. ஸோ பூரி செய்கிறதுக்கே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாத ஃப்ளஃபியாக ரொம்ப நேரம் ஆனாலும் உப்பலாக இருக்கிறதுக்கு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு பூரி சூப்பராக ஃப்ளஃபியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் பொழுது தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி பிசையாமல் அதோட கொஞ்சமாக கோதுமை மாவில் வார்ம் மில்க் கொஞ்சம் சேர்த்துட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து அளவான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு டைட்டாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பூரி ஃப்ளஃபியாக உப்பலாக வரும். மாவு பிசையும் பொழுது தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னாலும் ஃப்ளஃபியாக வராது. ஸோ கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் பூரி மாவு பிசையும் பொழுது. அதுக்கப்புறம் நம்ம திரட்டின பூரி மாவை 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பூரி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் காஞ்சிருந்தால் தான் பூரி நம்ம திரட்டி வச்சதை போட்டோன்னே நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள், நான் பூரி எப்படி சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பூரி போட்டோன்னே நல்லா பஃப்னு வரும். பூரியை போட்ட உடனேயே நம்ம நல்லா கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் எடுத்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா 2 பக்கமும் நல்லா உப்பலாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஃப்ளஃபியாக பூரி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பூரியும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.